அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, இப்போ நான் டிஷர்ட் போட்டிருக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியும் நான் என்ன சொல்ல போறேன்னு. எஸ், ஸ்பைடர்மேன் பிராண்டினுடைய படம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா டெஸ்டின் டேனியல் கிரெட்டன். ஸோ இவர் வந்து ஏற்கனவே இந்த ஷாங்சி வந்து மார்வலுக்காக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தில் நடிச்சது யாருன்னா டாம் ஹாலண்ட், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஜெண்டையா, அதுக்கப்புறம் ஏதோ நிறைய ஜானி பெர்ன்தால், அதுக்கப்புறம் ஜேக்கப் பெட்டாலியன், சாடி சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா டைட்டிலே இருக்கும், பிராண்ட் நியூடின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா கடைசியாக நோவே ஹோம் படம் வந்து பார்த்துருப்பீங்களே. இப்போ அதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தா ஒரு ஸ்பெல் ஒன்று போடுவார். அதாவதுனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பீட்டர் பார்க்கர்ன்றவங்க வந்து ஸ்பைடர் மேனே கிடையாது. இந்த பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன், யாருக்குமே தெரியக்கூடாது, எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லை இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவனோட லவ்வர் ஃப்ரெண்டு எம்ஜே, அதுக்கப்புறம் நெட், இவங்களுக்கு கூட அடையாளம் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தாண்டி வந்து பார்த்தா இவன் ஸ்பைடர் மேனாக வந்து ஒரு புது ஸ்பைடர் மேனாக இருக்கும். அதாவதுனா இதுக்கு முன்னாடி கடைசி 3 படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இல்லாமல் மொத்தமாக வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெச்சூர்டான ஸ்பைடர் மேனாக மாறி இருப்பாங்க, ஆளே தெரியாத அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா படம் வந்து இந்த வில்லன் யாரு என்னன்றதை சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற வில்லன்லாம் பிடிச்சி போகிறப்ப புதுசாக ஒரு விஷயம் வந்து வரும். அதை எப்படின்னா ஒரு ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி, இந்த போகன் படத்தை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறப்ப தான் இன்டர்வல்ல வந்து இது அன்லாக் ஆகும். அப்போ தான் வந்து சாடி சிங் வந்து வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படம் வந்து பார்த்தா டோட்டலாக இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்றது தான். ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா நான் 5க்கு 5 வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து இத்தனை நாளாக இந்த டாம் ஹாலண்ட் வச்சு படம் எடுத்துனது போக, இது சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போக மொத்தமாக மெச்சூர்டாக ஆளே வந்து மாறி இருப்பான். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஆர்கானிக்காக வெப் ஃப்ளூயிட்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரிலாம் படத்தில் வந்து காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து என்னன்னா வேற ஒரு ஸ்பைடி வந்து இதை ஸ்பேஸ்ல எங்கே காட்டுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்றேன். இந்த மாதிரி ஷோ தெரிஞ்சு நிச்சயம் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.